ஊழல் புகார் தொடர்பாக பங்கு சந்தை ஒழுங்காற்று வாரிய தலைவர் மாதபிபுரி புச், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா உள்ளிட்ட மூவரை வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக லோக்பால் அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செபி தலைவராக பதவியேற்கும் முன்பு ஐசிஐசிஐ வங்கியில் மாதபிபுரி புச் முக்கிய பதவிகளை வகித்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு செபியில் மாதபிபுரி புச் சேர்ந்தது முதல் செபியிடமிருந்து ஊதியம் பெறுவது மட்டுமின்றி விதிமுறைகளை மீறி ஐசிஐசிஐ வங்கியிலும் பதவி வகித்ததாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. அந்த வங்கியிடமிருந்து ஊதியம் மற்றும் பிற பண பலன்கள் மூலம் அவர் 16.8 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாகவும் கூறியது. இது தொடர்பாக லோக்பால் அமைப்பிடம் மாதபிபுரி புச் மீது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா உட்பட மூவர் புகார் அளித்தனர். புகார் தொடர்பாக 4 வாரங்களில் விளக்கம் அளிக்க மாதவி புச்சுக்கு கடந்த நவம்பரில் லோக்பால் உத்தரவிட்டது. இந்த புகார்களை கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி லோக்பால் அமைப்பு பரிசீலனை செய்தது. அப்போது தனது விளக்கம் அடங்கிய பிரமாண பத்திரத்தை மாதபிபுரி புச் தாக்கல் செய்ததாக தெரிவித்தது. இந்நிலையில் மாதபிபுரி புச், மஹுவா மொய்த்ரா உட்பட புகார் அளித்த மூவர் ஜனவரி 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக லோக்பால் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.